இன்றைக்கி நம்ம எல்லாருமே கேட்ட மாதிரி ஜோகோவோட இன்டர்வியூ ரவுண்ட் தான் சால்வ் பண்ண போகிறோம். பட் எப்போவுமே பண்ணுற மாதிரி நம்ம கோடிங் ரவுண்ட் மட்டும் சால்வ் பண்ண போகிறது இல்லை. இன்னும் 3 ரவுண்ட் சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று கோடிங் ரவுண்ட், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர், இன்னொன்று வந்து ஜென்ரல் ஹெச்ஆர். இந்த 3மே நம்ம இந்த வாட்டி ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கோடிங் ரவுண்ட் மட்டும் தான் வரும். அதை பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த வீடியோவில் டெக்னிக்கல் ஹெச்ஆர் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து ஜென்ரல் ஹெச்ஆர் அட்டன் பண்ணுற வீடியோ பார்ப்போம். ஓகேவா? இப்போ வர நான் பேசினது என்னதுன்னே உங்களுக்கு புரியலைன்னா, நான் தான் பரத். இந்த சேனலில் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஏற்கனவே ஜோகோ கொஸ்டின் சால்வ் பண்ணி 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு புரியும். ஸோ கிளாடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 3 ரவுண்டுமே அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனால் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னன்னு தெரில, இந்த வாட்டி நம்மளுக்கு வந்திருக்க ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரம் சால்வ் பண்ணணும். சரி, நம்ம எப்பயும் போல வந்து டைமர் செட் பண்ணிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளை வந்து சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ கடைசி வீடியோவில் வந்து ஹரிஷன் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த வாட்டி VS கோடே வந்து யூஸ் பண்ணிடலாம். VS கோடில் வந்து நான் புதுசாக ஒரு ஃபோல்டரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இப்போ தான் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அவர் சொன்ன மாதிரி நம்ம வேரியபிள் நேம்லாம் பார்த்து விட்டோம். ஏன்னா போன வாட்டியாக வந்து வேரியபிள் நேம்லாம் பார்த்து வைக்க சொல்லியிருந்தார், எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, கிவன் அ ஸ்ட்ரிங் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். Write a function that takes a string as an input and returns the length of the longest substring without the string that does not contain any repeating characters. For example, okay. இதில் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ABC, ஓகே, இதில் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து என்னென்ன, ABC தான் மேக்ஸிமம். இதில் வந்து 1, ஓகே, இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோ ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இது என்ன, இம்ப்ளிமெண்ட் அ ஃபங்க்ஷன் டு அ ஃப்ளாட் அண்ட் நெஸ்டட் லிஸ்ட். இது வந்து நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இது வந்து எப்படி பண்ணணுன்னு எனக்கு ஐடியா கிடையாது. ரைட் அ ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் அ நெஸ்டட் லிஸ்ட் அஸ் ஐ இன்புட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அ ஃப்ளாட். ஓகே, இது என்ன, லிஸ்ட்டை வந்து ட்ராவல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோட அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து மோரால் சிம்பிளாக தான் இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன, இது வந்து அன்சார்ட்டட் அரேயில் வந்து கேத்து இதை வந்து இன்புட்டாக பண்ணலாம். இது வந்து 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து K-1 இல்லை அந்த கேத் எலமெண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இல்லைனா வந்து மேக்ஸிமம் ஹீப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து கொஸ்டின் நம்பர் 1 and 3 ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து 2 பார்க்குறேன். ஏன்னா இப்படி தான் இன்டர்வியூவில் இருக்கும். ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியும், 2 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாது. அப்போ எது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கோ அதை நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சிடணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டினை பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேவை எடுத்துகிட்டு அந்த அரேவை வந்து ஜஸ்ட் ஷார்ட் பண்ணிட்டாலே அந்த அரே வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிரும். அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கேத்து லார்ஜஸ்ட் தான் தேவை. ஸோ லாஸ்ட்லேருந்து நம்பர்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணால் அந்த கேத்து லார்ஜஸ்ட் கிடச்சிடும். அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதையே வந்து நம்ம மேக்ஸ் மூலியமாகவும் செய்யலாம். செஞ்சு வந்து நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம். பட் அப்படி செய்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம மொத்தமாக இந்த 2 கொஸ்டினையும் முடிச்சுட்டு நம்ம அதை செய்ய ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இது ஆப்டிமைஸ்டு அப்ரோச் இல்லை. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா n-log. ஸோ வந்து நம்ம இதை முடிச்சுட்டு அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக தான் வருது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷ டைமர் எங்கே 30. இன்னும் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 37 நிமிஷம் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணால் தான் எனக்கு கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் என்ன, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். ரொம்பவே ஈஸி தான். ஃபைண்ட் த லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் த ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணணும், ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் ஒன்று வச்சுக்கலாம். அந்த லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல, அதாவது 0 தான் ஸ்டார்ட் ஆகணும். 0 ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏபிசி ஏபி சிபிபி. ஓகேவா? லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் ரெண்டுமே வந்து இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, ஏல தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஏவை வந்து ஹேஷ் மேப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஹேஷ் மேப்பில் ஏவை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து மேப்பில் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை மேப்பில்
சாரி ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணணும். மேப்பில் வந்து டூப்ளிகேட்ஸ் காட்டாது, செட்டில் தான் காட்டும். ஸோ ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணுறேன். ஒரு வேளை ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்றது வந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்குன்றது அர்த்தம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன, ஏ. ஸோ ஏ வந்து நம்ம உள்ளே போடுறோம். உள்ளே போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்ம கன்சிக்யூட்டிவாக வந்து மேக்ஸ் லென்த்தையும் கால்குலேட் பண்ணுறோம். மேக்ஸ் லென்த் என்ன, செட்டோட சைஸ் தான் வந்து மேக்ஸ் லென்த் எப்போயுமே. ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியுமே செட்டோட சைஸையும் மேக்ஸ் லென்த்தையும் கம்பேர் பண்ணி எது அதிகமாக இருக்கோ அதை வந்து மேக்ஸ் லென்த்தில் அப்டேட் பண்ணுறோம். இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்து அடுத்த டேர்ம் வந்து என்னவா வருது, ஏ வருது. இப்போ ஏ வரும்போது என்ன ஆகும்னா, ஏ வந்து ஆல்ரெடி செட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏ செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க கண்டெய்ன்ஸ்னு ஒரு மெத்தட் வந்து ஹேஷ் செட்லேயே இருக்குது. ஸோ ஏ வந்து செட்டுக்குள்ளே இருக்கா, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எல்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். இன்க்ரிமெண்ட் ஆனாலே ஏ போயிடுச்சு. ஒருவேளை சப்போஸ் இந்த இடத்துல ஏ வராமல் சி வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் வந்து 3 தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தா தான் போயிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேவா? ஏற்கனவே இருக்கிறது வந்துச்சுன்னா எல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இல்லைனா 6 இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த கோடை வந்து நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. நம்மளால் பண்ண முடியுது. இதான் வந்து நான் யோசிச்சிருக்குது. இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லையான்றது அந்த டெஸ்ட் கேஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை கோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? n=0. ஸோ இதை வந்து நம்ம தனி மெத்தடில் வைக்கணும். அதையே நான் மறந்துட்டேன். இப்படி தான் வாழ்க்கையில் பல இடத்துல நம்ம வந்து கரெக்டாக யோசிச்சிருவோம், அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயாவது போய் உட்காந்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் தானே, அதோட இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, லாங்னு வச்சுக்கிறேன் நான். One eternity later. இப்போ நான் வந்து இந்த கோடை வந்து முடிச்சுட்டேன். இந்த கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லெஃப்ட் பாயிண்டர், ஒரு மேக்ஸ் லென்த், அதுக்கப்புறம் ஒரு செட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து கரண்ட் கேரக்டர் எடுக்கிறேன். அந்த செட்டில் அந்த கரண்ட் கேரக்டர் இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். எப்போ வந்து அந்த கரண்ட் கேரக்டரும் இல்லாத வரை ரிமூவ் பண்ணிட்டே வரேன். ஒரு வேளை ரிமூவ் பண்ணிட்டே வந்து அந்த கரண்ட் கேரக்டர் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் வந்து செட்டில் ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸ் லென்த் கண்டுபிடிச்சிட்டு மேக்ஸ் லென்த் ரிட்டர்ன் பண்ணணும். ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் கிடைக்காது. ஸோ வந்து நம்ம 0 ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, மேக்ஸ்லேருந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ வந்து இதை கால் பண்ணி பார்த்துருவோம். இதை கால் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து ஸ்டாட்டிக்காக மாற்றணும். அப்போ தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம லாங்கஸ்ட்டை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்குங்க இன்புட். இந்த ஸ்ட்ரிங் என்ன, இதான ஸ்ட்ரிங் ABC. இப்போ int answer is equal to இதை கால் பண்ணால் லாங்கஸ்ட் ஆஃப் இன்புட். இப்போ சிஸ்டம் எப்போ ஆன்சர் கேன் சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணால் 3 வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்போது இன்னும் எவ்வளோ டைம் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. முடிச்சுட்டு நம்ம அடுத்ததை பார்ப்போம். 23 நிமிஷம் இருக்கா? இந்த 23 நிமிஷத்தில் நம்ம அந்த நெஸ்டட் லிஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். நெஸ்டட் இப்போ இந்த நெஸ்டட் லிஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்டெல்லாம் எடுத்து இன்னொரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மெயினாக அதில் தெரிய வேண்டியது என்னென்னா, நெஸ்டட் லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, நான் கண்டுபிடிக்கல ஆக்சுவலாக, கொஞ்சம் இன்டர்நெட்டோட ஹெல்ப்போட தான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா, ஜாவாவில் வந்து ஃப்ளாட் மேப்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணணுன்னா, இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இப்போ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை நம்ம ஒரே லிஸ்ட்டாக மாற்றணும். அவ்வளோதான். கரெக்டாக? இப்போது இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுது, 2 லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க 2 லிஸ்ட்டோ 3 லிஸ்ட்டோ எடுத்துகிட்டு ஒரே லிஸ்ட்டாக நம்மளுக்கு மாற்றி தருது இந்த ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம லிட்ரலாக இந்த ப்ராப்ளம் முடிச்சாச்சு. பட் நம்ம வந்து இப்படி இதை சால்வ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது என்னதான் ஒரு கரெக்ட் மெத்தடாக இருந்தாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறதில்ல. நம்மளாம் வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்.
கைஸ் நம்மளோட வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்பவே சிம்பிள். ஓகேவா, இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் ஆஃப் லிஸ்ட் வந்து எனக்கு இன்புட்டாக வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இங்கே தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை நெஸ்டட் லிஸ்ட்டாக வந்து ஆர்குமெண்ட்ஸாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஃப்ளாட் அண்ட் லிஸ்ட்னு ஒரு புது லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தானே இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இப்போ வர எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டீஜராக இருந்துச்சுன்னா நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு வேளை இன்டீஜராக இல்லை அப்படின்னா வந்து நான் வந்து மறுபடியும் ரிகர்ஷனில் இதையே கால் பண்ணி மறுபடியும் உள்ளே வரும். அப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், இங்கே இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 வரும், அது இன்டீஜர் தான். ஸோ அடுத்து வரும்போது ஒரு நெஸ்டட் லிஸ்ட் வரும், அது வந்து ரிகர்ஷனில் உள்ளே போகும். அப்போ 2 வரும். அதுக்கப்புறம் 3, 4, 5 ஒரு நெஸ்டட் லிஸ்ட்டில் வரும், அது உள்ளே போகும். இந்த மாதிரி ரிகர்ஷனில் வந்து எல்லாமே கடைசியில் ஆட் ஆகி ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ரொம்பவே நல்ல ப்ராப்ளம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரிகர்சிவ் சொல்யூஷன் இதுக்கு. ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம 2 சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இன்னொரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் நெட்டை பார்த்தா கண்டுபிடிச்சோம். இதுலேயும் இந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் மறந்து போச்சு, அதையும் நான் வந்து நெட்டை பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஸோ அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 3 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பிளாட்டை கொடுத்து எவ்வளோ மார்க் அப்படி அவன் தரான் அப்படின்றத பார்த்து தான் நம்ம அடுத்த வந்து போவோமா இல்லையான்னு தெரியும். ஸோ பார்த்துட்டு போகலாம். ஓகேவா, இன்னும் நம்மளுக்கு வந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நாம் அதுக்கு முன்னாடியே வந்து முடிச்சிட்டோம். சூப்பர். ஓகே கிளாட், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் question answer out of 10 test cases. How many is correct? எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஓகே. For 100 marks, how many marks would you give? I award you score of 100 out of 100. ஓகேவா. Moreover, the sliding window approach with the hash is an optimal solution for the problem with the time complexity of O of n. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இதை ஆப்டிமலாகவும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, வெரி குட். இப்போ நம்ம வந்து 3rd ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணிடுவோம். அன்சார்டன். ஐ அவார்ட் யூ, யுவர் சொல்யூஷன் இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஏன்னா நம்ம சொன்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இதுக்கு n log n. ஸோ டியூ டு தேட் இன்பில்ட் ஸ்கோர் அரே சார்ட் மெத்தட். ஓகே, அது வந்து இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணலான்னா டியூவல் பிவட் குயிக் ஷார்ட் மெத்தட். ஓகே, இதுதான் நான் சொன்னேன். ஏன்னா மின்ஹீப் வச்சும் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சும் நம்ம சால்வ் பண்ணலாம், இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து இந்த ChatGPT பற்றியில் கொஞ்சம் உஷாராக இருக்கான். ChatGPTலாம் வந்து நம்மளே வந்து 100க்கு 100 கொடுத்தா ஓகேன்றோம். இங்கே வந்து எனக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணாதனால வந்து எனக்கு 80 தான் கொடுத்துருக்கான் 100க்கு. அப்போ அடுத்த கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து 120 கொடுப்பான்னு நினைக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் செகண்ட் கொஸ்டின் ஐ ஹாவ் 2 சொல்யூஷன். One is and the second one is since I'm able to solve this using 2 approaches, will I get extra marks? Yes, providing 2 correct solution using different approach. Okay, extra credit and highest score. Okay, recursive approach, your solutions are recursive iterates due to x1. Adapari. Therefore, டேய் என்னடா போயிட்ட, டேய் உன்னை நம்பி தாடா வீடியோலாம் பிளான் பண்ணியிருக்கேன், திடீர்னு போயிட்டியடா. அத்திண்டே எந்திரிங்க, இவனை நம்பி தான் நம்மளோட வீடியோவே இருக்குது. நம்ம இன்டர்வியூரே பாதியில் போனால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது? இது தயவுசெய்து கொடுத்துட்றா மார்க்கை மட்டும். எஸ் ப்ரொவைடிங் 2 different solution for the pattern. ஓகே இஸ்னா இதெல்லாம் தேவையில்ல, மார்க் மட்டும் சொல்லு. ஓகே மார்க்.
why 19, why not 100 bro? Yes, make a fair point. Since you provide a tool correct and different solution demonstrating, okay. According to the three questions, if you are an interview, will you allow me to the next round? அப்படின்னு நான் வந்து கேட்கப்பாரு. என் தயவுசெய்து ரீலோடெலாம் பண்ணுறேன், ஒழுங்காக வந்துடு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கடைசி. வந்துரு உன்னால் முடியும். பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் இந்த 3 கோடிங் கொஸ்டின் ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் மூவிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட். அந்த கிளாட் வந்து நம்மளை வந்து அடுத்த ரவுண்டுக்கு போக சொல்லிட்டான். ஸோ அடுத்த ரவுண்டு என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனியோட கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்போ கேட்டாலும் இதோட 3வது ஜோகோ வெளியே போச்சு, அடுத்து கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஏதாவது கேளுங்கடா, அப்போ தான் ஏதாவது கொஞ்சமாவது வேறு மாதிரி பண்ண முடியும். நானே ஜோகோன்னு பண்ணி எனக்கே போர் அடிச்சு போச்சு. நம்ம மொத்தமாக இந்த ரவுண்டில் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னா கிட்டத்தட்ட 10 போயிடுச்சு, 20 போயிடுச்சு. அப்போனா வந்து 270 அவுட் ஆஃப் 300 வாங்கியிருக்கோம். அடுத்த டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து சந்திப்போம் கிளாடோட.